சகோதர சகோதரிகளே, ஒருவேளை பவுலின் நிலைமையிலே நீங்கள் இருந்திருந்தால் என்ன செய்வீர்கள்? சோர்ந்து போயிருப்பீர்கள். என்ன ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது? ஏன் இவ்வளவு அபாயங்கள்? ஏன் இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் என்று அழுது கொண்டு உட்கார்ந்திருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பவுல் என்ன செய்தான் என்றால், இவையெல்லாம் தன் கையை பற்றி கொண்டதோ, எதைக் கண்டு தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரும் சேர்ந்து தன் மீது குற்றம் சுமத்துகிறார்களோ அவைகளை அக்கினியிலே அவன் என்ன செய்தானாம்? அவன் என்ன செய்தான் பார்க்கலாம் பாருங்க வசனம். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது அவன் செத்துப்போவான் என்று எதிர்பார்த்து அவர்கள் காத்திருந்த போது அவன் என்ன செய்கிறான்? அதே அப்போஸ்தலர் 28:5 பார்க்கிறோம். அவன் அந்த பூச்சியை தீயிலே என்ன செய்தானாம்? உதறி போட்டுட்டானா. எது அங்கே தன்னுடைய வாழ்க்கைக்கு அல்லது தன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக இருந்ததோ, எதை கண்டு தன்னை சுற்றியிருந்த எல்லோரும் தன்னை ஒரு குற்றவாளியாக பார்த்து கொண்டிருந்தார்களோ, அவளுக்கு முன்பாக என்ன செய்தான் பவுல்? அந்த பூச்சியை என்ன செய்தானாம்? தீயிலே உதறி போட்டு விட்டான். எதற்குள்ள உதறி போட்டான்? பக்கெட்லையாங்க? நான் பேசுவது எதோ துணியை குறிச்சில்லைங்க. சாதாரணமாக துணியைத்தான் அப்படி உதறி போடுவான், அப்படித்தானே? ஆனால் அவன் எதை உதறி போடுகிறான்? பூச்சியை அக்கினிக்குள்ளே உதறி போட்டு விட்டான். தன் கைகளை சுற்றில அந்த பூச்சியை அட்ரஸ் இல்லாதபடி அக்கினிக்குள்ளே போட்டு விட்டான். அக்கினி எதற்கு அடையாளம் தெரியுமா? தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம். எருசலேமிலே சீஷர்களும் இன்னும் அநேகரும் சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவி அக்கினிமயமான நாவுகளினூடே இறங்கி வந்தது. நாவுகளைப் போல அக்கினி தேவனுடைய சந்நிதிக்கு அடையாளம். என்ன செய்றான்? யார் யார் தன்னை நிந்திக்கிறார்களோ, எதை ஆதாரமாக கொண்டு தன்னை நிந்தித்தார்களோ அதை கொண்டு போய் அவன் தீயிலே உதறி போட்டு விட்டான். சகோதரனே, சகோதரியே, உதறி தள்ளுங்கள். உங்க வீட்டுக்காரர் அல்ல, உங்க கணவரை அல்ல, உங்கள் மனைவியை அல்ல. நம்மள சிலர் கணவனை மனைவியை அப்படியே உதறி தள்ளி போயிட்டே இருப்பாங்க. காலேஜ் படிக்கிற நாட்களில் இங்கே ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயேங்க பாவம் அந்த கணவர் தன்னுடைய மனைவியை பயங்கரமாக சண்டை போடுவார், பயங்கரமாக அடித்து அவங்கள அப்படியே உதறி தள்ளி விட்டுருவார். உன்னை கொன்னே போட்டுருவேன், தரையில் அப்படியே அடித்து உன்னை கொன்னுருவேன் பார்த்துக்க, உன்னை செதைச்சிருவேன் பார்த்துக்க, கண்டந்தண்டமாக உன்னை வெட்டி போட்டுருவேன். இந்த மனிதன் கத்துக்கிற கத்து அப்போ பாவம் அந்த மகாத்தா எப்படி தான் சகிச்சுக்கிட்டாங்களோ, அந்த அடியை எப்படி தான் சகிச்சுக்கிட்டாங்களோ தெரியாது. அவர் பேசுகிற பேச்சை கேட்டாலே எங்களுக்கு புரிஞ்சிடும், அவ்வளோதான் முடிஞ்சுது. அந்த அம்மா எப்படி இன்னைக்கு கொண்டிருப்பார். இப்படி தினந்தோறும் அவர் தன்னுடைய மனைவியை அடித்து சாகடி அடித்து காயப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒரு நாள் தாங்க முடியாமல், என்னது டெய்லி எப்படி நடக்குது அப்படின்னு, ஒரு நாள் ஜன்னல் திறந்தே இருந்தது. எங்கள் ஹாஸ்டலுக்கு பின்னால் இருக்கிற வீடு அவங்க வீடு. ஜன்னல் திறந்திருந்தது. இவர் மெதுவாக அங்கே போய் அந்த கணவர் வழக்கம் போல தினமும் அந்த மனைவி அடிக்கிற மாதிரி அன்னைக்கும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடிச்சிருவேன், கொன்றுவேன், கண்டதுண்டுமா வெட்டிடுவேன், உன்னை என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த ஜன்னல் வழியா அதை பார்த்தாரு. பார்த்தா கவனிக்கும் போது அங்கே என்ன நடக்குதுன்னா, கணவர் கட்டில் கடியில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. மனைவி தொடப்ப கட்டைய கையில் வச்சுக்கிட்டு அடியோ அடி, தேடி தேடி அடி. இப்போ யார் அடிக்கிறாங்க யோசிங்க. மனைவி அவங்களோட கணவரை வச்சு வெளுன்னு வெளுக்கிறாங்க. யாராவது பார்த்துட்டாங்கன்னா தன்னோட மானமே போயிடுன்னு அவர் கட்டில் கடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு வேற வழியில நான் உன்னை கொன்னுடுவேன், உன்னை கண்டதுடுவேன், எங்க முடியுதெல்லாம் கட்டில் கடியில் போய் பூந்துக்கிட்டு நம்மால் வேகமாக ஓடி வந்து, டேய் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நாம் இது வரைக்கும் நினைச்சிருந்தது ஒன்று, நாங்கள் நடக்கிறது வேற ஒன்று. என்னடா நடக்குது? உதைக்கிறது அந்த ஆள் இல்லடா, வேற யாரு? அந்த அம்மா தான் அவரை போட்டு வாங்குது. அப்போ மனைவி அடிக்கும்போது இந்த சத்தம், இந்த டைலாக்லாம் எதுக்கு? நம்ம எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான். புரிஞ்சுதாங்க டெக்னிக் என்னன்னு? யாரை உதைக்கணும், எங்க உதைக்கணும், எதுக்காக உதைக்கணும்? பவுல் ஒரு ஆவிக்குரியவன். எல்லோரும் நிந்திக்கும் போது அவன் அழல. நீங்க சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்கள் உங்களை நிந்திக்கும் போது நீங்க அழாதீங்க. என் ஆண்டவரே, எல்லாரும் என்ன இப்படி பண்றாங்களே, ஏன் இப்படி? இந்த ஒண்ணுக்கும் உதவாத டைலாக்லாம் பேசுறதை விட்டுட்டு, பவுல் அழவில்லை, சோர்ந்து விடவில்லை. அவள் அவ்வளவு பேச்சு பேசும்போது அவன் ஏங்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தவில்லை.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற காரணமாக இருக்கின்ற அந்த பாம்பை கொண்டு போய் அவன் என்ன செய்கிறான்? உதறி தள்ளிட்டாங்க. யார் உன்னை குறித்து தப்பாக பேசுகிறார்களோ, எந்த விஷயத்திற்காக தவறாக பேசுகிறார்களோ, எப்படியெல்லாம் பேசுகிறார்களோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தேவனுடைய சந்நிதியில உதறி தள்ளிடுங்க. தேவன் அவற்றை அட்ரஸ் இல்லாதபடி செய்து விடுவார். எவைகளை அவர்கள் கண்டு, எதை அவர்கள் பார்த்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி நிந்தித்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, குற்றம் சொன்னார்களோ, அதை அட்ரஸ் கூட தெரியாதபடி தேவன் செய்து விடுவார். அதைத்தான் நீ செய்யணும். சகோதரனே, சகோதரியே, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவும். மறந்து போயிடாதீங்க. தைரியமா இருங்க. அந்த நாளிலே பவுலின் வாழ்க்கையில ஒரு ஆபத்தைப் போல, அபாயத்தைப் போல தோன்றினாலும் கூட, உண்மையில் அது ஆபத்தானதாக தோன்றினாலும் தேவனதை என்ன செய்தார்? ஆசீர்வாதமாய் மாற்றிவிட்டார். இன்று உன்னுடைய வாழ்க்கையிலும் எவையெல்லாம் ஆபத்தாய் தோன்றுகிறதோ, அபாயத்தைப் போல தோன்றுகின்றதோ, உன்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, அவைகளை கொண்டு வந்து தேவ சந்நிதியிலே உதறி தள்ளிவிடு. தேவன் அதையே உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதகரமாய் மாற்றிவிடுவார். அன்பின் பிதாவே, ஊழியத்தில் இருப்போர் ஒருவரும் வழிதப்பி போய்விடக்கூடாது. ஊழியத்திலே பங்கெடுக்கிற யாரும் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஊழியத்திலே பிரயாசப்படுகின்றவர்கள், ஆண்டவரே, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையோடு வாழ்க்கையாய் கடந்துவிடக்கூடாது. ஒருவரும் தங்கள் ஊழியத்தை விட்டு விடவே கூடாது. உம்மை விட்டு விலகி போய்விடக்கூடாது. யோனாவைப் போல வழிதப்பி போய்விடவே கூடாது. ஆண்டவரே, இரக்கம் காண்பீங்கப்பா. உம்முடைய எளிய ஊழியக்காரனை உம்முடைய ஆவியோடும் சக்தியோடும் சத்தியத்தோடும் பலத்தோடும் நிரப்பி நீர் தந்தந்த ஊழியத்தை நம்பிக்கைக்குரியபடி செய்ய கிருபை அருளுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பத்திற்கும் அற்புதமான பதிலை தருவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பி, உம்முடைய வாக்கினால் நிரப்பி, கடைசி மூச்சுள்ள வரைக்கும் உம்முடைய வார்த்தைகளை பிரசங்கித்துக் கொண்டே இந்த உலக யாத்திரையை முடிக்கக்கூடிய இந்த மகா பெரிய பாக்கியத்தை அருளிச் செய்ய வேண்டும் என்றும், ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.